ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 வருடத்துக்கு முன்னதாக அன்பு சகோதரி மருத்துவமனையில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அதற்காக ஜெப குறிப்பு ஐயா கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் தான் ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது சில காரியங்களை கர்த்தர் எனக்கு மகளை குறித்து பாரப்படுத்தி அதை எனக்கு காட்டியிருந்தார். அதை அவட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கல. ஸோ இப்போவும் நான் அதை சொல்ல போகிறதில்லை. ஆனால் சில காரியங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ என்ன சந்தோஷம் எனக்குன்னா, அவளுடைய சுகவீனத்தின் மத்தியிலையும் நான் தான் பெருமையாக சொல்லலை, இங்கே ஜெபித்தேன். இப்போ அவளை கர்த்தர் சுகத்தோடு இந்த 36வது வருஷத்தில் பிரவேசிக்க செய்த இந்த நல்ல நாள்லையும் பாஸ்டர் வாயில் என்ன தான் கொண்டு முன்னாடி விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி பர்த்டேம்மா. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி பாரத்தோடு அவளுக்காக, அவள் கடந்து வந்த பாதைகள் அநேகருக்கு தெரியும். குடும்பங்களை குறித்து பாஸ்டர் அறிந்த அளவு எனக்கு தெரியாது. ஆனால் நான் யார்கிட்ட முறையிட போகிறேனோ அவருக்கு நன்றாக அறியும். இன்னமும் அவள் மனதில் இருக்கிற சில போராட்டங்கள், சில குழப்பங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் முதல்ல அவளுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்து, கடந்த 35 வருடங்களை காட்டிலும் இந்த 36வது வருடம் அவளுக்கு நல்ல ஒரு மகிமையின் வருடமாக இருக்கணும். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து மகளுக்காக ஜெபிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடாய் என்ன தருவேனா, இதற்கு ஈடாய் என்ன தருவேனா, இதற்கு ஈடாய் என்ன தருவேனா, இதற்கு ஈடாய் என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஓ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு ஓச்சி ஈடா என தருஷவலவா. இதற்கு ஈடாய் ஒரு மனஷரவா, இதற்கு ஈடாய் என்ன தருவே நான். உற்சவக்கவரி அந்த ரேரவோ, இதற்கு ஈடாய் என்ன தருவே நான், இதற்கு ஈடாய் என்ன தருவே நான். நல்ல ஆண்டவரே, மகிமையாய் கொடுத்த அந்த நல்ல மகிமை நேரத்திற்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு ஜெபிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சந்நிதியில் நின்று கொண்டு இருக்கிற அன்பு மகள் மரிய சிலுவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 35 ஆண்டுகள் உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி எத்தனையோ பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எத்தனையோ பலவீனங்கள், மரண விளிம்புகள்,
எல்லாவற்றிலும் இருந்து என் ஆண்டவர் மகளை நீர் கரம் தூக்கி தைரியமாயிரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தாவீதை போல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அந்த பலவீனத்தில் இருந்தெல்லாம் தூக்கி கண்மணி போல பாதுகாத்து இந்த 36வது வருடத்துக்குள்ளே நீர் பிரவேசிக்க செய்த அந்த நல்ல மேன்மையை நினைத்து உங்களை நன்றியோடு 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 துதிக்கிறோம். இந்த 36வது வருடத்தில் பிரவேசிக்க செய்வதற்கு ஒரு விசேஷித்த நோக்கம் உண்டு. அவள் மேலுள்ள தேவ திட்டம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளுடைய வாலிப வயதிலே அவளுடைய சிரசின் மேல் உம்மால சுமத்தப்பட்ட தேவ திட்டம் நிறைவேறுவதாக. யோசேப்பு 17 வயதிலே அவனுடைய தலைமேல் வைக்கப்பட்ட எல்லாரை காட்டிலும் முன்ன நல்ல நிலைமையில் வைப்பேன் என்று சொல்லி அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் சிறையாக விற்கப்பட்டான். ஆண்டவரே, என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாவற்றிற்கும் முன்னதாக கர்த்தர் அவனுக்கு உதவியாக ஒரு புருஷனை அனுப்பினார் என்று சொல்லி. ஆண்டவரே, இவள் மேலுள்ள தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும். இன்னமும் அவள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகளாக இருக்கட்டும். மகளை கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை நீர் கட்டுங்க ராஜா. மகளை கொண்டு உம்முடைய சுவிசேஷம் பரவட்டும் இந்த இடங்கள்ல. எதற்காக இந்த நாள் வரையிலும் நீர் கண்மணி போல பாதுகாத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நீர் நிறைவேற்றிக் கொள்ளுவீராக. உங்க விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கருத்துக்குள்ள கொண்டு வருகிறேன். அவளுடைய பலவீனங்களிலே அவளுடைய சிரசை மூடின நல்ல ஆண்டவரே, இனி வருகிற காலங்களிலேயும் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலையும் தேவ மகிமை அவளை மூடிக்கொள்ளட்டும். அவளுக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக, அவளுக்கு கொடுத்த நல்ல குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலேயும் தேவரீர் நீர் மகளை நடத்தி வந்ததற்கு அவள் எம்மாத்திரம், அவள் வீடும் எம்மாத்திரம். இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். பிள்ளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆசீர்வாதங்கள் வருகிற நாட்களிலே அவள் சுதந்தரித்துக் கொள்ளட்டும், சுதந்தரித்துக் கொள்ளட்டும். இந்த ஆண்டு முழுமையாய் மகளை நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆணி பயந்த கரத்துக்குள்ள மோடி பிள்ளைய மறைச்சுக்குங்கப்பா. கனம், புதி, மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம்.